ஜாக்கெட் இது உங்க ஜாக்கெட் எங்க நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஆமா கேட்க சொன்னாரு பிக் பாஸ். கேளுங்க. உருட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சாண்ட்ராவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தால் பிக் பாஸ்கே ஓனர்னு நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரில. இதை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனால் இது மட்டும் நொட்டிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்வதி அப்போ லைட்டாக அடங்கியிருக்காங்கல்ல, அந்த குறையை இந்த சாண்ட்ரா தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. பஸர் அடித்தாச்சு, டாஸ்க்கு ஆரம்பித்தாச்சு. பிக் பாஸுமே யூனிஃபார்ம் போட்டு டாஸ்க் ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தாலும் இந்த அம்மா அந்த ஜாக்கெட்டை போட மாட்டாங்க, அவங்க டீமுக்குன்னு கொடுத்த ஜாக்கெட்டை. தென் பார்த்தீங்கன்னா அந்த திவ்யாவும் போட மாட்டாங்க. இதை விக்ரம் அட்ரஸ் பண்ணி கேட்குறாரு, உங்களோட யூனிஃபார்மை போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறா. ஆல்ரெடி பஸர் அடித்தாச்சு, பிக் பாஸுமே சொல்லிட்டாச்சு. இருந்தாலும் யாரும் இந்த அம்மாவை கேட்கக்கூடாது. பிக் பாஸ் தாங்க சொன்னார் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுது. இந்த பிரஜன் மற்றும் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே ஏதோ செகண்ட் அனிமூன் வந்த மாதிரியே உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எது செஞ்சாலும் பிரஜன்லாம் இந்த டாஸ்கில் ஒரு இலவுமே பண்ணல, ஆனால் அவருக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட போய் சொல்கிறது. இப்போ யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. என்ன இலவுக்கு தான் இதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரில. இந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கேட்டதை சமைச்சு கொடுக்கணும், தண்ணி கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த சமயத்தில் ஃபன் பண்ணணும். ஆனால் இது முழுக்க ஃபுல்லாக வன்மத்தை கக்கிட்டு இருக்கு. விக்ரம் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்பொழுது இந்த கண்ணை உருட்டி சாம்பார் ஸ்குவாடுடைய கேப்டனை பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குது. இது டாஸ்க் வன்மத்தை கக்கிற டாஸ்க் இல்லை, நல்ல ஃபன் பண்ணுற டாஸ்க்கு. உன்னை பற்றி பெருமையாக பேசினா எவன் உட்காந்து கேட்பான். அதே மாதிரி தான் கனியை கேள்வின்னு சொல்கிற. உனக்கும் கனிக்கும் கிட்டத்தட்ட 4 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நீயும் கேள்வி தான். ஸோ இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிக் பாஸோடைய ஓனர் ரேஞ்சுக்கு பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கு இந்த சாண்ட்ரா. விஜய் சேதுபதியும் பிரஜனுடைய ஃப்ரெண்டு, பிரஜன் அவரோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி எப்படி கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதனாலேயே சாண்ட்ராவுடைய திமிரு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் விக்ரம் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் அப்பப்போ லைட்டாக நோஸ் கட் பண்ண முடியும். இந்த இடத்துலையும் நோஸ் கட் பண்ணார். நான் பரதநாட்டிய டான்ஸரு, உன்னை விட சூப்பராக கண்ணை உருட்டுவேன்னு சொன்ன சாண்ட்ராவை பார்த்து நீ நல்லாவே உருட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசிக்கமாக சொல்லும்பொழுதே சாண்ட்ராவுக்கு செருப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுதுங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.